இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் தெளிவாக டவுட் வந்துருச்சு முத்துவுக்கு. இது சரியாக படலை. இந்த மலேசியா மாமா அப்படிங்கிற கேரக்டர் ஒரு நல்லவர் மாதிரியும் தெரியல, ஒரு பெரிய மனுஷன் மாதிரியும் தெரியல. அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு மாதிரி மடத்தனமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்க மாதிரி தெரியவே இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டார். அதில் வேறு இந்த மனோஜை குடிக்க வச்சுட்டு இங்கே ஒத்துக்காமல் முத்து தான் அப்படின்னு கை காமிச்சதெல்லாம் பார்த்தா ஏதோ கூலிக்காக இந்த இடத்துல பொய் சொல்கிற மாதிரி தான் தெரிகிற மாதிரிலாம் இருக்க வருது. இது எல்லாத்தையும் வச்சு தான் அடுத்து நோண்டி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் உண்மை அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே இதை ரோஹிணி ஒட்டு கேட்குற மாதிரி வச்சுட்டாங்க. ஒட்டு கேட்குறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படியாச்சும் இவரை பேக் பண்ணி அனுப்பிடுறோம், நாளைக்கு காலையிலே நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு கிளப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் பொங்கல் செலிப்ரேஷனில் அந்த உரியடி ஃபங்க்ஷன்லாம் நடக்க போகுது. அந்த உரியடி ஃபங்க்ஷன் வீடியோஸில் இது வரைக்கும் மாமா இருந்த மாதிரி தெரியவில்லை. அப்போ இவங்களுடைய பிளான் சக்சீட் ஆகி அவர் கிளம்பி போயிட்டாரா, இல்லை அதுலேயும் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டாக அவர் கேப் புக் பண்ணியிருக்கா, அவரால் கிளம்பி போக முடியல அப்படின்னாக, இல்லை அவர் பஸ் ஏறி போகிறத மட்டும் இவங்க யாராச்சும் பார்த்துறா, என்ன பஸ்ஸில் போகிறாரு, வரும்போது கேபில் வந்தார், போகும்போது பஸ்ஸில் போகிறாரு, அதுவும் அவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தீங்க, 4 நாள் நிற்கிற மாதிரி கார் எடுத்து வராமல் காரை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்க, அதை வச்சு ஏதாச்சும் உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதோ சரியில்லை அப்படிங்கிற ஏற்கனவே இருக்க டவுட்டை சென்னைக்கு வந்தப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ட்விஸ்ட்டுகள் வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். எது எப்படியோ இப்போதைக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் ரோகிணி மாற்றத்துக்கான வாய்ப்பு, அதுவும் அந்த மலேசியா மாமாவை வச்சுங்கிறது குறைவாயிடுச்சு. இப்போ இது தவிர மிச்சம் இருக்க ஒரு பாசிபிலிட்டி, ரோகிணியோடைய சித்தியோ ரோகிணியோடைய அம்மாவும் பையனுமோ இங்கே ஏதாச்சும் அந்த அதே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு, அங்கே இவங்க ஒருத்தர் பார்த்து மாட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சம்பவம் நடந்தால் அதில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருந்தால் தான் உண்டு. நீங்கள் நினைக்கிறீங்க ரோஹிணி மாட்டுவாங்களா மாட்டவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு